நமஸ்தே. இன்னைக்கு இஸ்லாமிக் இன்ஹெரிட்டன்ஸ்ல சன்னி ஸ்கூல்ல சேர்ந்தவங்கல ஷேரர்ஸ் யாரு அப்படிங்கறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க பழைய 2 வீடியோவை பார்த்துட்டீங்களான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு வீடியோல பேசிக் டெர்மினாலஜிஸ், இஸ்லாமிக் லால இருக்கக்கூடிய பேசிக் டெர்மினாலஜிஸை பத்தி பேசியிருந்தேன். அதுக்கப்புறம் பேசிக் ரூல்ஸ் என்ன, டாக்டரின்ஸ் என்னங்கிறத பத்தி பேசியிருந்தேன். அதை ரெண்டையும் பார்த்துட்டு இந்த வீடியோ வந்தீங்கன்னா இட் வில் பி ஃபார் மோர் ஈஸியர் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். சரி, ஷேரர்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி மொத்தம் 12 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரிலேட்டிவ்ஸை பத்தி, ஷேரர்ஸை பத்தி பேசுறாங்க இஸ்லாமிக் லால. ஸோ இந்த 12 பேர்ல 4 பேர் வந்து மேல் ஷேரர்ஸ், 8 பேர் வந்து ஃபீமேல் ஷேரர்ஸ். ஆல்ரெடி அவங்க நேம்லாம் நம்ம பார்த்தாச்சு, பட் ஸ்டில் ஒரு ரெக்கலெக்ஷனுக்காக. மேல் ஷேரர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபாதர், ட்ரூ கிராண்ட் ஃபாதர், ஹஸ்பண்ட், யூட்டரைன் பிரதர், இவங்க எல்லாம் மேல் ஷேரர்ஸ் கடியில வராங்க. இவங்களுக்கு என்ன விகிதாச்சாரத்துல அந்த ப்ராப்பர்ட்டி போகணுங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ சில பேருக்கு 1/2 இருக்கலாம், சில பேருக்கு 1/3 இருக்கலாம், 1/6 இருக்கலாம், 2/3 இருக்கலாம். டிஃப்ரெண்ட் ரேஷியோஸ் இருக்கு. ஸோ என்ன ரேஷியோல அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி போகும், என்ன லாஜிக் அதை வச்சு நினைவு வச்சுக்கிறதுங்கிறத பார்ப்போம். அடுத்தது ஃபீமேல் ஷேரர்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 8 பேர். நான் சொன்ன மாதிரி ஒய்ஃப், மதர், ட்ரூ கிராண்ட் மதர், டாட்டர், சன்ஸ் டாட்டர். இந்த சன்ஸ் டாட்டர் லிஸ்ட்ல ஹவு லோசோ எவர்னு போட்டிருக்கறதுனால சன்னோட டாட்டர், சன்னோட டாட்டர், அவங்க எல்லாருமே கணக்குல வருவாங்க. அடுத்து யூட்டரைன் சிஸ்டம், ஃபுல் சிஸ்டம், கன்சாகுயின் சிஸ்டம். ஸோ இந்த டெர்மினாலஜிஸ்லாம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா பழைய வீடியோ லிங்க் கொடுக்குறேன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல, தயவு செஞ்சு கோ அண்ட் ஹேவ் அ லுக் அட் இட். ஸோ டோட்டலா 12 பேர். இதுதான் இவங்களோட லிஸ்ட். இந்த 12 பேருக்கு ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி எப்படி பிரியுதுன்னு பார்த்துட்டோம்னா அடுத்த ரெசிடியூரிஸ் யாருன்னு பார்த்துட்டு டிஸ்டன்ட் கின்றதுக்கு போயிடலாம். ஸோ வி வில் ஸ்டார்ட் வித் ஃபாதர் ஃபர்ஸ்ட். ஃபாதரை பொறுத்த வரைக்கும் ஸோ இறந்து போனவருக்கு அப்பா இருக்காரு, அண்ட் இறந்து போனவருக்கு பையனோ பொண்ணோ இல்லாட்டி பையனோட குழந்தைங்களோ இருக்காங்க. ஸோ ஒரு சைல்டு இருக்கு, இல்லாட்டி அந்த இறந்து போனவரோட பையனுக்கு சைல்டு இருக்கு. இன் சச் சர்க்கம்ஸ்டான்சஸ் இந்த ஃபாதருக்கு வந்து 1/6 ஆஃப் த ப்ராப்பர்ட்டி தான் போய் சேரும். ஸோ இறந்து போனவர் வந்து கண்டிப்பா சன்னி செக்டர் சேர்ந்தாதான் இந்த ரூல் அப்ளை ஆகும், as we had seen earlier. அதே இது சன் கிடையாது ஆர் சைல்ட் ஆஃப் அ சன் கிடையாது அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஃபாதர் வந்து ரெசிடியூவரியா இன்ஹெரிட் பண்றாரு. ஸோ சில சமயங்கள்ல ஃபாதர் வந்து ஷேரரா கவுண்ட் ஆறாரு, சில சமயங்கள்ல ரெசிடியூவரியா கணக்காறாரு. ஸோ ஷேரரா எப்ப இருக்காரு, அவருக்கு ஆண் வாரிசு இருந்ததுன்னா, இல்ல அவரோட ஆண் வாரிசுக்கு ஒரு வாரிசு இருந்ததுன்னா அவர் ஷேரரா இருக்காரு. 1/6 ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த டிசீஸ்ட அவர் எடுத்துக்கிறாரு. அப்படி இல்லைங்கிற பட்சத்துல அவரை நம்ம ரெசிடியூவரி அப்படின்னு சொல்லிடணும். ஸோ ஷேரரா ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் வரும். ஸோ டாட்டர் மட்டும் இருக்காங்கன்னு வைங்க, ஸோ சன் ஆர் சைல்ட் ஆஃப் சன் அப்படின்னு போட்டிருக்கேன். அப்ப சன் கிடையாது, இவருக்கு ஒரு டாட்டர் இருக்காரு, இறந்து போனவருக்கு ஒரு டாட்டர் இருக்காருன்னா ஷேரராவும் ப்ராப்பர்ட்டி வரும், ரெசிடியூவரியாவும் ப்ராப்பர்ட்டி வரும். ஸோ ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது அதை நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். ஃபாதரை பொறுத்த வரைக்கும் அவரோட அந்த இறந்து போனவரோட அப்பா இருக்காரு, அண்ட் அவங்களுக்கு ஒரு பையனோ பொண்ணோ இருக்கு, இல்லாட்டி பையனுக்கு குழந்தைங்க இருக்குன்னா 1/6 ப்ராப்பர்ட்டி. அப்படி இல்லைங்கிற பட்சத்துல ரெசிடியூவரியா அந்த ஃபாதர் கவுண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ரிலேஷன் பாத்தீங்கன்னா மேல் சைட்ல ட்ரூ கிராண்ட் ஃபாதர், டிஜிஎஃப்னு அதை மென்ஷன் பண்ணுவாங்க புக்ஸ்ல. ட்ரூ கிராண்ட் ஃபாதரை பொறுத்த வரைக்கும் எப்ப அவருக்கு வேலை வரும்னு பாத்தீங்கன்னா அப்பா இல்லைங்கிற பட்சத்துல வேலை வரும். ஸோ இறந்து போனவரோட அப்பா கிடையாது அப்படின்னா தான் இவருக்கு வேலையே வருது. ஸோ கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இறந்து போனவருக்கு ஒரு பையன் இருக்காங்க, பொண்ணு இருக்காங்க. அப்படி இல்லைன்னா பையனுக்கு குழந்தைங்க இருக்கு, இறந்து போனவருக்கே குழந்தைங்க இருக்கு, இல்ல இறந்து போனவரோட பையனுக்கு குழந்தை இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அண்ட் அப்பா கிடையாது, இல்ல இந்த ட்ரூ கிராண்ட் ஃபாதரோட இன்னும் நெருங்கின ட்ரூ கிராண்ட் ஃபாதர் கிடையாது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் தாத்தா, கொள்ளு தாத்தா. தாத்தா இல்லைங்கிற பட்சத்துல கொள்ளு தாத்தாக்கு போகும், கொள்ளு தாத்தா இருக்கா, தாத்தா இருக்காருன்னா கொள்ளு தாத்தாக்கு போகாது. அதான் சொல்றாங்க. ஸோ நியரர் ட்ரூ கிராண்ட் ஃபாதர் யாரோ அவங்களதான் ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ கண்டிஷன் என்ன, ஒரு ட்ரூ கிராண்ட் ஃபாதர் வந்து இன்ஹெரிட் பண்ணணும்னா இறந்து போனவருக்கு பையன் இருக்கணும், இல்லாட்டி பொண்ணு இருக்கணும், குழந்தைங்க இருக்கணும். அப்படி இல்லைன்னா இறந்து போனவரோட பையனுக்கு குழந்தைங்க இருக்கணும், அப்பா இருக்க கூடாது. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இவர் அப்பா ஸ்தானத்துல வந்து 1/6 ஆஃப் த டிசீஸ்ட் பர்சன்ஸ் ப்ராப்பர்ட்டியை வாங்கிப்பாரு. இந்த மேல இருக்கிற கண்டிஷன் டிசாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது குழந்தைங்க இல்ல, அப்பாவும் இல்ல, நியரர் ட்ரூ கிராண்ட் ஃபாதரும் இல்ல, குழந்தைங்களும் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இவர் ரெசிடியூவரியா போய் இன்ஹெரிட் பண்ணிக்கிறார். ஸோ அப்பாவோட ஸ்தானத்துக்கு அப்படியே ட்ரூ கிராண்ட் ஃபாதர் வராரு, அப்பா இல்லாத பட்சத்துல.
அடுத்த மேல் ரிலேஷன் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட். ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் கண்டிஷன் என்னன்னா, சோ இந்த இடத்துல இறந்து போனது ஒரு ஃபீமேலா இருக்கும் பட்சத்துல தான் ஹஸ்பண்ட். இறந்து போன பெண்மணிக்கு ஒரு குழந்தை இருந்தாலும், மேலா இருக்கட்டும் ஃபீமேலா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா இறந்து போன பெண்மணியோட குழந்தைக்கு குழந்தை இருந்தாலும், இன் ஆல் தீஸ் சர்க்கம்ஸ்டான்சஸ் இந்த ஹஸ்பண்ட் ஒரு ஷேரரா இருக்காரு. 1/4 ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஒய்ஃபோட ப்ராப்பர்ட்டி ஹஸ்பண்டோட கையில போகுது. ஸோ இறந்து போன பெண்ணுக்கு குழந்தைங்க இல்லைங்கிற பட்சத்துல வாட் இஸ் த பொசிஷன்? குழந்தைங்க இல்லைன்னா 1/2 ஆஃப் த ப்ராப்பர்ட்டி போகும். குழந்தைங்க இருந்துச்சுன்னா 1/4 ஆஃப் த ப்ராப்பர்ட்டி போகும். ஸோ சிம்பிள் ரூல். குழந்தைங்க இருக்குன்னா 1/4. குழந்தைங்க இல்லையா, இல்லைங்கிற பட்சத்துல அப்படியே டபுள் ஆகும், 1/2 ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஹஸ்பண்ட் கைக்கு போகும். அடுத்த மேல் ரிலேஷன் பாத்தீங்கன்னா யூட்டரைன் பிரதர். யூட்டரைன் பிரதர்னா என்ன? அம்மா 2 பேருக்கும் காமனா இருக்காங்க. தட் இஸ் வாட் இஸ் யூட்டரைன் பிரதர். அப்பா வெவ்வேறு, அம்மா காமனா இருக்காங்க. இறந்து போன நபரோட யூட்டரைன் பிரதருக்கு எப்ப சொத்துல பங்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு இறந்து போனவருக்கு குழந்தைங்க இல்ல, ஆண் குழந்தையும் இல்ல, பெண் குழந்தையும் இல்ல, சன்னும் இல்ல, டாட்டரும் இல்ல. அப்படி இல்லைங்கிற பட்சத்துல இறந்து போனவருக்கு சன்னோட சைல்டும் இல்ல, சன்னும் இல்ல, டாட்டரும் இல்ல, சன்னோட சைல்டும் இல்ல, ஃபாதரும் இல்ல, ட்ரூ கிராண்ட் ஃபாதரும் இல்ல. இந்த எல்லா ரிலேஷன்ஸும் இல்லைன்னாதான் யூட்டரைன் பிரதருக்கு வேலையே. இவங்க யாருமே இல்லைன்னா யூட்டரைன் பிரதருக்கு ஷேர் கொடுங்கப்பான்னு சொல்றாங்க. குழந்தைங்க இல்ல, ஆண் குழந்தைக்கு குழந்தைங்க இல்ல, அப்பா இல்ல, ட்ரூ கிராண்ட் ஃபாதர் இல்ல, அப்ப யூட்டரைன் பிரதருக்கு ஷேர் கொடு. எவ்வளவு கொடுக்கணும்? 1/6 ஆஃப் த ப்ராப்பர்ட்டியை கொடுக்கணும். பட் சில சர்க்கம்ஸ்டான்ஸ்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்த யூட்டரைன் பிரதரே நிறைய பேர் இருக்கலாம். 2-3 யூட்டரைன் பிரதர் இருக்கலாம். ஸோ மோர் தென் 1 யூட்டரைன் பிரதர் இருக்காங்க. இல்லாட்டி ஒரு யூட்டரைன் பிரதர், ஒரு யூட்டரைன் சிஸ்டர் இருக்காங்க. ஸோ மோர் தென் 1 சிப்ளிங் இருக்காங்கிற பட்சத்துல 1/3 ஆஃப் த ப்ராப்பர்ட்டியை அப்படியே இவங்களுக்கு சேர்த்து அலோகேட் பண்ணிரு அப்படிங்கிறாங்க. அதாவது இறந்து போனவருக்கு குழந்தைங்க இல்ல, ஆண் குழந்தைங்க இல்ல, பெண் குழந்தைங்க இல்ல, ஆண் குழந்தைக்கும் குழந்தைங்க இல்ல, ஃபாதர் இல்ல, ட்ரூ கிராண்ட் ஃபாதர் இல்ல. ஆனா let us suppose there are 2 uterine brothers. 2 uterine brother இருக்காங்கன்னா, or let's say 2 uterine brother, ஒரு uterine sister, 3 பேர் இருக்காங்க. அப்ப இந்த uterine brothers and sisters இவங்க எல்லாருக்கும் சேர்த்து 1/3 ஆஃப் த ப்ராப்பர்ட்டியை மொத்தமா எடுத்து அலோகேட் பண்ணிடு அப்படிங்கிறாங்க. ஸோ 2 பிரதர் ஒரு சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 1/3 ஆஃப் த ப்ராப்பர்ட்டியை சரிசமமா பிரிச்சு எடுத்துப்பாங்க. ஒரே ஒருத்தர் தான் இருக்காருங்கிற பட்சத்துல 1/6 எடுத்துட்டு போவார். Is this point clear? So this is as far as the male relations are concerned. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபீமேல் சைட்ல இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல வர்றது ஒய்ஃப். ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, ஹஸ்பண்ட் இறந்து போன ஹஸ்பண்டுக்கு குழந்தை, ஆண் குழந்தை இருந்தாலும் சரி, பெண் குழந்தை இருந்தாலும் சரி. ஸோ இறந்து போன ஹஸ்பண்டுக்கு ஒரு குழந்தை இருந்தா, இல்லாட்டி இறந்து போன ஹஸ்பண்டோட பையனுக்கு ஒரு குழந்தை இருந்தா கூட, இன் சச் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஒய்ஃபுக்கு எவ்வளவு ஷேர் போகுது? 1/8 ஆஃப் த ஷேர் தான் போகுது. இப்ப இதுல நினைவு வச்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு முஸ்லிம் மேலுக்கு மோர் தென் 1 ஒய்ஃப் இருக்கலாம். ஸோ 2 ஒய்ஃப் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் மூலமா அவருக்கு குழந்தையே இல்ல, செகண்ட் ஒய்ஃப் மூலமா அவருக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கு அப்படின்னாலும் 1/8 ஷேரரா தான் வருவாங்க. ஸோ இறந்து போனவருக்கு பையன் இருக்கா பொண்ணு இருக்காங்கிறது தான் இங்க டிஸ்கஷன். ஸோ இறந்து போனவருக்கு பையன் இருந்தாலும் பொண்ணு இருந்தாலும் இல்ல பையனோட குழந்தை இருந்தாலும் ஒய்ஃபுக்கு 1/8 ஆஃப் த ப்ராப்பர்ட்டி தான் வரும். அதே மாதிரி இறந்து போனவருக்கு மோர் தென் 1 ஒய்ஃப் இருக்காங்க. அப்ப எல்லாருக்கும் 1/8 தனித்தனியா கொடுப்போமான்னா கிடையாது. ஸோ அவங்களுக்கு 3 ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா, லெட் சப்போஸ் இன் ஆர் எக்ஸாம்பிள் 3 ஒய்ஃப் இருக்காங்கன்னா, 3 ஒய்ஃபும் இந்த 1/8 ஆஃப் த ப்ராப்பர்ட்டியை சேர்த்து எடுத்து பிரிச்சுக்கணும். ஸோ 1/8 தான் அவங்களுக்கு அலோகேட் ஆகும். அதை 3 பேரும் ஆளுக்கு பாதியா ஈக்குவலா பிரிச்சு எடுத்துக்கணும். தென் மேல இருக்கிற இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல, அதாவது இறந்து போனவருக்கு குழந்தைங்க இல்லை அப்படின்னா ப்ராப்பர்ட்டி அப்படியே டபுள் ஆகுதா? 1/8க்கு பதிலா 1/4 ஆஃப் த ப்ராப்பர்ட்டி இந்த ஒய்ஃப் இன்ஹெரிட் பண்ணுவாங்க. மோர் தென் 1 ஒய்ஃப் இருக்காங்கன்னா 1/4 ஆஃப் த ப்ராப்பர்ட்டி அவங்க எல்லாருக்கும் சேர்ந்து அலோகேட் ஆயிரும். ஆளுக்கு பாதியா அவங்க பிரிச்சு எடுத்துப்பாங்க. லிஸ்ட்ல அடுத்த ஃபீமேல் ஷேரர் யாருன்னா மதர். சோ இங்க என்ன கண்டிஷனிங்னா, இறந்தவருக்கு ஒரு குழந்தை இருக்கு, மேலா இருக்கட்டும் ஃபீமேலா இருக்கட்டும், சன் ஆர் டாட்டர் இருக்கு. அப்படி இல்லைங்கிற பட்சத்துல சன்னோட சைல்டு இருக்கு. அப்படி இல்லைங்கிற பட்சத்துல பிரதர்ஸ் இருக்காங்க. ஸோ இறந்து போனவருக்கு பிரதர்ஸும் சிஸ்டர்ஸும் இருக்காங்க. இந்த பிரதர்ஸும் சிஸ்டர்ஸும் வந்து ஃபுல் பிரதராகவும் இருக்கலாம், ஹாஃப் பிரதராகவும் இருக்கலாம். ஹாஃப் பிரதர் ஹாஃப் சிஸ்டராகவும் இருக்கலாம். ஹாஃப் பிரதர்னா எதை மீன் பண்றோம்? யூட்டரைன் பிரதர், கன்சாகுவைன் பிரதர், யூட்டரைன் சிஸ்டர், கன்சாகுவைன் சிஸ்டர்.
சோ இது இந்த அம்மா மூலமா வந்த குழந்தையா இருந்தாலும் சரி, பிரதரா இருந்தாலும் சரி, வேற ஸ்டெப் மதர் மூலமா வந்த பிரதரா இருந்தாலும் சரி, அதுவும் கவுண்ட்ல வரும். சோ கண்டிஷன் என்னன்னா, இறந்து போனவருக்கு குழந்தை இருந்தாலோ, இல்ல ஆண் குழந்தைக்கு குழந்தை இருந்தாலோ, இல்ல இறந்து போனவருக்கு 2 or more பிரதர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, இல்ல 2 or more சிஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, இல்லாட்டி 1 brother 1 sister இருக்காங்க. இந்த பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ஃபுல் பிரதரா இருக்கலாம், ஹாஃப் பிரதரா இருக்கலாம், அதாவது யூட்டரைன் கன்சாகுவைன் யாரா வேணாலும் இருக்கலாம். இந்த எல்லா சர்க்கம்ஸ்டான்ஸ்லயும் இந்த மதர் வந்து 1/6 ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த டிசீஸ்ட் எடுத்துப்பாங்க. சோ குழந்தை இருக்கு, வாரிசு இருக்கு அப்படின்னா, இல்ல பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல 1/6 ஆஃப் த ப்ராப்பர்ட்டி மதரோட கைக்கு போகும். ஷேரரை இன்ஹெரிட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்துல, சோ லெட்டர் சப்போஸ் இறந்து போனவருக்கு குழந்தை இல்ல, ஆண் குழந்தையும் இல்ல, பெண் குழந்தையும் இல்ல, அவரோட ஆண் குழந்தைக்கு குழந்தை கூட இல்ல, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாமும் இல்ல, அப்படிங்கிற சர்க்கம்ஸ்டான்ஸ்ல அவங்க 1/3 ஆஃப் த ப்ராப்பர்ட்டியை இன்ஹெரிட் பண்ணிடுவாங்க. ஸோ 1/6க்கு பதிலா அப்படியே டபுள் ஆகி 1/3 ஆஃப் த ப்ராப்பர்ட்டியை அவங்க இன்ஹெரிட் பண்ணலாம். பட் இறந்து போன பர்சன், இதுல இன்னொரு கண்டிஷன் சொல்றாங்க. இந்த 1/3 இன்ஹெரிட் பண்றாங்க இல்லையா, அதை இன்ஹெரிட் பண்ணும்போது நம்ம என்ன பார்க்கணும்னா, இறந்து போனவருக்கு ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இருக்காங்களா. சோ இறந்து போனவர் ஆண்னா ஒய்ஃப் இருக்கான்னு பார்க்கணும், இறந்து போனவர் பெண் அப்படின்னா ஹஸ்பண்ட் இருக்காங்களான்னு பார்க்கணும். சோ இறந்து போன பர்சனுக்கு ஸ்பவுஸ் இருந்தாலும் அண்ட் அப்பா இருந்தாலும், இன்சட் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஸ்பவுஸ் அண்ட் ஃபாதர் இருக்காங்க இறந்து போனவங்களுக்கு அப்படின்னா, மதர் 1/3 எப்படி இன்ஹெரிட் பண்ணுவாங்கன்னா, ஸ்பவுஸோட ஷேர் என்ன, அந்த ஷேர் போக அதுல 1/3 இன்ஹெரிட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் தி கண்டிஷன். மதரை பொறுத்த வரைக்கும் மதருக்கு வாரிசு இருந்தாலும் இல்ல பிரதர்ஸ் இருந்தாலும் 1/6 ஆஃப் த ப்ராப்பர்ட்டி வரும். அவங்க எல்லாம் இல்லங்கிற பட்சத்துல 1/3 வருது. பட் அந்த ப்ராப்பர்ட்டி திருப்பி எப்ப குறையும், இறந்து போனவருக்கு ஸ்பவுஸ் அண்ட் ஃபாதர் 2 பேருமே இருக்காங்கிற பட்சத்துல ஸ்பவுஸோட ஷேர் என்னங்கிறத பார்ப்போம். அது போக தான் 1/3 ஆஃப் த ப்ராப்பர்ட்டியை எடுத்து மதர் கையில கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்பவுஸோட ஷேரை பிரிச்சு எடுத்து கையில கொடுத்துடணும். அதுக்கப்புறம் இருக்கிறதுல 1/3 என்னவோ அதை எடுத்து கொடுக்கணும். தென் மதர் இன்ஹெரிட்ஸ் 1/3 of what remains after deducting the spouse's share. கிளியரா? அடுத்த ரிலேஷன் பாத்தீங்கன்னா ட்ரூ கிராண்ட் மதர். நடுவுல ஒரு ஃபாஸ்ட் கிராண்ட் ஃபாதர் இன்டர்வீன் ஆகல அப்படின்னா ஷீ இஸ் கால்ட் as ட்ரூ கிராண்ட் மதர். நம்ம முன்னாடி வீடியோல பார்த்தோம். ட்ரூ கிராண்ட் மதர் நம்ம பார்த்தப்பது மெட்டர்னலா இருக்கலாம், பெட்டர்னலா இருக்கலாம், அம்மா வழியிலயும் இருக்கலாம், அப்பா வழியிலயும் இருக்கலாங்கிறத பார்த்தோம். ஸோ இதுக்கு என்ன கண்டிஷன் பாத்தீங்கன்னா, ஒரு ட்ரூ கிராண்ட் மதரை பொறுத்த வரைக்கும் எப்ப அவங்களுக்கு அந்த உரிமை வருதுன்னா, நியரர் கிராண்ட் மதர் இல்லைன்னா அண்ட் அம்மா இல்லைன்னா, அம்மாவோட ஸ்தானத்துக்கு தான் அவங்க வந்து உட்காராங்க. ஸோ அம்மா இல்லைங்கிற பட்சத்துல இவங்களோட நெருங்கின வேற ஒரு கிராண்ட் மதர் இல்லைங்கிற பட்சத்தோ, கொள்ளுப்பாட்டி எள்ளு பாட்டின்னா எள்ளு பாட்டிக்கு கிடைக்காது, கொள்ளு பாட்டிக்கு தான் கிடைக்கும். ரொம்ப சிம்பிள். நியரர் ரிலேஷன் இருக்குன்னா நியரர் ரிலேஷனுக்கு போயிடும், நியரர் ரிலேஷன் இல்லைங்கிற பட்சத்துல இவங்களுக்கு போகும். ஸோ நோ அம்மா இருக்கக்கூடாது, நோ நியரர் ட்ரூ கிராண்ட் மதர் இருக்கக்கூடாது, அம்மா வழியிலும் இருக்கக்கூடாது, அப்பா வழியிலும் இருக்கக்கூடாதுங்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல 1/6 ஆஃப் த ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு ஷேரா போகும். ஷீ இஸ் ஒன்லி a ஷேர், எப்பவுமே ரெசிடியூரி கிடையாது. அதே மாதிரி மோர் தென் 1 ட்ரூ கிராண்ட் மதர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இன் சிக்ஸ் சர்க்கம்ஸ்டான்சஸ் அவங்க எல்லாருமே சேர்த்து 1/6 ஆஃப் த ப்ராப்பர்ட்டியை கையில வாங்கிப்பாங்க அண்ட் அவங்களுக்குள்ள கலெக்டிவா வாங்கின அந்த 1/6 ப்ராப்பர்ட்டியை பிரிச்சு எடுத்துப்பாங்க. ஸோ அப்பா வழியிலயும் ஒரு கொள்ளுப்பாட்டி இருக்காங்க, சாரி அப்பா வழியிலயும் ஒரு பாட்டி இருக்காங்க, அம்மா வழியிலயும் ஒரு பாட்டி இருக்காங்க அப்படின்னா 2 பேரும் சமநிலையில இருக்காங்க, 2 ட்ரூ கிராண்ட் மதர் இருக்காங்க. அப்ப 2 பேருக்கும் சேர்த்து 1/6 ஆஃப் த ப்ராப்பர்ட்டி போகும். அவங்க 2 பேரும் ஆளுக்கு பாதியா அதை பிரிச்சு எடுத்துக்கணும். அடுத்தது பட்டர்னல் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா இதே கண்டிஷன் தான் திருப்பி இங்க வரும். என்ன சொல்றாங்க, அம்மாவை தான் ரீப்ளேஸ் பண்றாங்க. அம்மா இருக்கக்கூடாது, அப்பா இருக்கக்கூடாது, நியரர் ட்ரூ கிராண்ட் மதர் இருக்கக்கூடாது. அம்மா வழியிலும் சரி அப்பா வழியிலும் இந்த ட்ரூ கிராண்ட் மதர் நியரர் இருக்கக்கூடாது. இது போக இன்டர்மீடியட் ட்ரூ கிராண்ட் ஃபாதரும் இருக்கக்கூடாது. ஸோ ஃபாதரும் இருக்கக்கூடாது, ட்ரூ கிராண்ட் ஃபாதரும் இருக்கக்கூடாது. பிளஸ் என்ன சொல்றாங்க, மதர் இருக்கக்கூடாது, நியரர் ட்ரூ கிராண்ட் மதர் இருக்கக்கூடாது. ஸோ பட்டர்னல் சைட்ல இவ்வளோ கண்டிஷன்ஸ் வருது. இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆனாதான் 1/6 ஆஃப் த ப்ராப்பர்ட்டி கிடைக்கும். இதே மாதிரி பட்டர்னல் சைட்ல மோர் தென் 1 ட்ரூ கிராண்ட் மதர் இருக்காங்க, இல்ல பட்டர்னல் அண்ட் மெட்டர்னல் சைட் ரெண்டையும் சேர்த்து மோர் தென் 1 ட்ரூ கிராண்ட் மதர் இருக்காங்கன்னா அவங்க எல்லாரும் சேர்ந்து 1/6 ஆஃப் த ப்ராப்பர்ட்டியை கையில வாங்கிப்பாங்க. அதை ஆளுக்கு பாதியாக பிரித்து கொள்வார்கள். திஸ் இஸ் as far as ட்ரூ கிராண்ட் மதர் இஸ் கன்சர்ன். அடுத்தது பாத்தீங்கன்னா டாட்டர். ஷி ஃபால்ஸ் அண்டர் a very interesting category. பையன் இல்லப்பா, இறந்து போனவருக்கு பையன் இல்லை அப்படின்னா 1/2 ஆஃப் த ப்ராப்பர்ட்டியை இவங்க இன்ஹெரிட் பண்ணுவாங்க. பட் இறந்து போனவருக்கு பையன் கிடையாது, 3 பொண்ணு இருக்கு அப்படின்னா
மூணு பொண்ணுக்கும் ஒன் ஹாஃப்னு கொடுப்பாங்களான்னா மாட்டாங்க. எப்படி கொடுப்பாங்கன்னா, மூணு பொண்ணுக்கும் சேர்த்து 2/3 ஆஃப் த ப்ராப்பர்ட்டியை கையில கொடுத்துருவாங்க. இந்த 2/3 ஆஃப் த ப்ராப்பர்ட்டியை இந்த மூணு பொண்ணுங்களும் ஆளுக்கு பாதியா ஈக்குவலா பிரிச்சு எடுத்துக்கணும். இப்ப அதே ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா, இன்சர்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ், ஒரு பையன் ரெண்டு பொண்ணு இல்ல ஒரு பொண்ணு ரெண்டு பையன், ஏதோ சம் ரேஷியோல பையன் பொண்ணு எல்லாரும் இருக்காங்க, பையனும் இருக்கான்னா இவங்கள ரெசிடியூவரியா நம்ம ட்ரீட் பண்ணுவோம். இன்னொரு நினைவு வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ரெசிடியூரியா ட்ரீட் பண்ணும் போதும் இந்த பொண்ணுக்கு வந்து பையனுக்கு கிடைக்கிறதுல பாதி ப்ராப்பர்ட்டி தான் கிடைக்கும். ஸோ பையனுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 10 லேக் ருபீஸ் கிடைக்குது அப்படின்னா பொண்ணுக்கு 5 lakhs தான் கிடைக்கும். ஸோ 1:2 ரேஷியோல தான் பையனுக்கும் பொண்ணுக்கும் நடுவுல இருக்கிற ரேஷியோ என்னன்னா 1:2. பொண்ணுக்கு பையனோட அளவு கம்மியா தான் கிடைக்கும். ஸோ டாட்டரை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கண்டிஷன்ஸ், பையன் இல்லைங்கிற பட்சத்துல அவங்க ஷேரரா 1/2 ஆஃப் த ப்ராப்பர்ட்டியை எடுத்துட்டு போயிருவாங்க. பட் மோர் தென் ஒன் டாட்டர் இருக்காங்க அப்படின்னா எல்லாருமா சேர்ந்து 2/3 ஆஃப் த ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிறாங்க. அதே இது பையன் இருக்கான், இறந்து போனவருக்கு பையன் இருக்கான்னா இவங்க ரெசிடியூவரியா கவுண்ட் ஆறாங்க. லிஸ்ட்ல ஃபீமேல் ஷேரர்ஸ்ல அடுத்து வர்றது பாத்தீங்கன்னா சன்னோட டாட்டர். ஸோ சன் இறந்து போயிட்டாரு, அதனால சன்னோட டாட்டர் அந்த பொசிஷன்ல நிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள எப்படி பாக்குறோம்? ஸோ வென் தெர் இஸ் நோ சன், ஸோ கண்டிஷன்ஸ் என்னென்ன, இறந்து போனவருக்கு பையன் இல்ல, பொண்ணு இல்ல, ஹையர் சன்ஸ் சன் இல்ல, ஹையர் சன்ஸ் டாட்டர் இல்ல, இல்ல ஈக்குவல் சன்னுக்கும் சன் இல்ல. அது என்ன ஹையர் சன்னு, ஈக்குவல் சன்னு? ஸோ இந்த டெர்மினாலஜி என்னங்கிறத ஃபர்ஸ்ட் பாத்துருவோமா? ஸோ லெட்டர் சப்போஸ் பிங்கிறவர் தான் இறந்து போனது, ப்ரொபாசிட்டர்ஸ். ஸோ ப்ரொபாசிட்டர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா S1 ஒரு பையன் இருக்காங்க, D1 ஒரு பொண்ணு இருக்காங்க, S2 ஒரு பையன் இருக்காங்க. ஸோ ரெண்டு பசங்களுமே இறந்து போயிட்டாங்க, D1 மட்டும்தான் இங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்க S1 ஒரு பையன், S2 ஒரு பையன். S2க்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆண் குழந்தை, S4 ஒரே ஒரு ஆண் குழந்தை இருக்கு. அதே மாதிரி S1க்கு பாத்தீங்கன்னா S3 ஒரு ஆண் குழந்தை இருக்கு, D2 ஒரு பெண் குழந்தை இருக்கு. இந்த S3 ஆண் குழந்தையே இறந்தாச்சு, அதனால அவங்களுக்கு D3 ஒரு பெண் குழந்தை இருக்கு. சோ அப்ப இந்த Pங்கிறவருக்கு பாத்தீங்கன்னா இப்ப உயிரோடு இருக்கக்கூடிய ஆட்கள் யாரு, D1 ஒரு குழந்தை இருக்காங்க, அதுக்கப்புறம் D2 ஒரு குழந்தை உயிரோட இருக்காங்க, S4 அப்படின்னு ஒரு குழந்தை உயிரோட இருக்காங்க, D3 அப்படின்னு ஒரு குழந்தை உயிரோட இருக்காங்க. சோ Pக்கு ஒரு டாட்டர், ஒரு கிராண்ட் டாட்டர், ஒரு கிரேட் கிராண்ட் டாட்டர் இருக்காங்க. அது போக Pக்கு ஒரு கிராண்ட் சன்னும் இருக்காங்க. பாயிண்ட் கிளியரா? சோ Pக்கு டாட்டர், கிராண்ட் டாட்டர், கிரேட் கிராண்ட் டாட்டர், டாட்டர், கிராண்ட் டாட்டர், கிரேட் கிராண்ட் டாட்டர், தென் Pக்கு ஒரு கிராண்ட் சன், இங்க எல்லாம் இருக்காங்க. இப்ப இந்த D2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஈக்குவல் சன்ஸ் சன் யாரு வருவாங்க, S4 வருவாங்க. ரெண்டு பேரும் சமநிலையில இருக்காங்க, ஒரே கலர், அதனாலதான் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கறதுக்கா போட்டு. D2வும் S4ம் பாத்தீங்கன்னா சமநிலையில இருக்காங்க. இவங்க பேர பொண்ணு, இவங்க பேர பையன். சோ இவங்க சமநிலையில இருக்காங்க. இப்ப D3 எடுத்து பாத்தீங்கன்னா D3க்கு D2 ஆகட்டும் S4 ஆகட்டும் ஹையர் சன்ஸ் சில்ட்ரனா இருக்காங்க. D3 பொறுத்த வரைக்கும் S2 பையன் S4 வந்து ஹையர் சன்ஸ் சன். ஸோ D3க்கும் S4க்கும் நடுவில் ஒரு ஜெனரேஷன் கேப் இருக்கா, அதைத்தான் இவங்க மீன் பண்றாங்க. இந்த பாயிண்ட திருப்பி பார்ப்போமா? ஸோ when there is no son, பையன் இல்ல, பொண்ணு இல்ல, ஹையர் சன்ஸ் சன் இல்ல, ஹையர் சன்ஸ் டாட்டரும் இல்ல, ஈக்குவல் சன்ஸ் சன்னும் இல்ல, அப்படிங்கிற சிச்சுவேஷன் இருந்தாதான் ஒன்லி தென் she gets to inherit as a sharer. எவ்வளவு இன்ஹெரிட் பண்ணலாம்? 1/2 of the deceased person's property. 1/2 டாட்டரோட பொசிஷன்ல வந்து அவங்க இன்ஹெரிட் பண்றாங்க, 1/2 of the property அவங்க இன்ஹெரிட் பண்ணலாம். பட் இன் சம் சர்க்கம்ஸ்டான்சஸ் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மோர் தென் ஒன் சன்ஸ் டாட்டர் இருக்காங்க, சன்ஸ் டாட்டர் ஒண்ணுக்கு மேற்பட்டவங்க இருக்காங்க அப்படின்னா 1/2க்கு பதிலா 2/3 இன்ஹெரிட் பண்ணுவாங்க, சேர்த்து கலெக்டிவா இன்ஹெரிட் பண்ணுவாங்க. இன்ஹெரிட் பண்ணா அதை அவங்களுக்கு நடுவுல ஈக்குவலா பிரிச்சுப்பாங்க. இது போக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில சர்க்கம்ஸ்டான்ஸ்ல ஒரு டாட்டரும் ஒரு ஹையர் சன்ஸ் டாட்டரும் இருக்காங்க அப்படின்னா, அண்ட் நோ சன், ஹையர் சன்ஸ் சன் ஆர் ஈக்குவல் சன். ஸோ ஆண் வாரிசு எதுவும் கிடையாது, ஆனா பெண் வாரிசு இருக்கு, டாட்டர் இருக்கு, இல்லாட்டி சன்ஸ் டாட்டர் இருக்கு, இவங்களோட மூத்தவங்க இருக்காங்க அப்படின்னா தென் இன் சம் சர்க்கம்ஸ்டான்சஸ் டாட்டருக்கு 1/2 போயிடும், சன்ஸ் டாட்டருக்கு இந்த 1/2 போக மிச்சம் என்ன, 2/3 இருக்கிற 1/2 போச்சுன்னா 1/6 தான் கையில வரும். சன் இருக்காங்க, ஸோ சன்ஸ் டாட்டர் சன்ஸ் சன் ஈக்குவல் லெவல்ல இருக்காங்கன்னா இவங்க ரெசிடியூவரியா மாறிடுவாங்க. சரி, இந்த கண்டிஷனை இன்னொரு தடவை படிச்சு பார்த்துட்டு
இதை பேஸ் பண்ணி ஒரு 1 or 2 ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா புரிஞ்சிருமா? ஸோ ஒரு சன்ஸ் டாட்டர் எப்ப இன்ஹெரிட் பண்ணுவாங்க? அந்த இறந்து போனவருக்கு பொண்ணு இல்ல, பையன் இல்ல, ஹையர் சன்ஸ் சன் இல்ல, ஹையர் சன்ஸ் டாட்டர் இல்ல, இல்ல ஈக்குவல் சன்ஸ் சன் இல்லைன்னா இன்ஹெரிட் பண்ணுவாங்க. எவ்வளவு இன்ஹெரிட் பண்ணுவாங்க? 1/2 ஆஃப் த ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட் பண்ணுவாங்க. மோர் தென் ஒன் சன்ஸ் டாட்டர் இருக்காங்கன்னா 2/3 ஆஃப் த ப்ராப்பர்ட்டியை இன்ஹெரிட் பண்றாங்க. டாட்டருக்கு பார்த்தா அதே கைண்ட் ஆஃப் கண்டிஷன் இங்க வருதா? அது போக இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இறந்து போனவருக்கு ஒரே ஒரு டாட்டர் இருக்கு. ஸோ இங்க என்ன சொல்றோம்? டாட்டர் இருக்கக்கூடாதுங்கிறோம். பட் சப்போஸ் ஒரு டாட்டர் இருக்காங்க, இல்லாட்டி ஒரு ஹையர் சன்ஸ் டாட்டர் இருக்காங்க. ஸோ சன் கிடையாது, ஹையர் சன்ஸ் சன் கிடையாது, ஈக்குவல் சன்ஸ் சன் கிடையாது. ஆனா ஒரு டாட்டரோ ஹையர் சன்ஸ் டாட்டரோ இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த சன்ஸ் டாட்டருக்கும் இன்ஹெரிட் பண்ண உரிமை வருது. ஆனா அமௌண்ட் வந்து கையில வரக்கூடிய தொகை வந்து கம்மியா இருக்கும். ஸோ டாட்டரை பொறுத்த வரைக்கும் டாட்டர் இருக்காங்கன்னா டாட்டர், இல்லைன்னா சன்ஸ் டாட்டர் இருக்காங்கன்னா சன்ஸ் டாட்டர், அவங்க 1/2 ஆஃப் த ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு போயிருவாங்க. 2/3 வரணும் இல்லையா? இந்த 2/3ல 1/2 அவங்க எடுத்துட்டு போயிருவாங்க. 2/3ல 1/2 போனது போக மிச்சம் என்ன? 1/6. இந்த 1/6 மட்டும் தான் சன்ஸ் டாட்டர் இன்ஹெரிட் பண்ணுவாங்க. டாக்டரின் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஷரியால கிடையாதுங்கிறதுனால இந்த பொசிஷன் இருக்கு. ஈக்குவல் சன்ஸ் இருக்காங்கன்னா இவங்க ரெசிடியூவரியா ஆயிடுவாங்க. இந்த பாயிண்ட் கிளியரா? ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம்னா இன்னும் கிளியரா இருக்கும். ஓகே, டீன்னு ஒருத்தர் அவர் இறந்து போயிட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பையன் இருக்காங்க. அந்த பையனுக்கு 2 பொண்ணுங்க, D1 and D2ன்னு 2 பொண்ணுங்க இருக்காங்க. இப்ப 2 பொண்ணுங்க இருக்காங்க அப்படிங்கறதுனால ஒரு பொண்ணு, ஒரே ஒரு பொண்ணு இருக்கு, 1/2. 2 பொண்ணுங்க இருக்காங்கன்னா 2/3 ஜாயிண்டா இன்ஹெரிட் பண்ணிடுவாங்க. D1க்கும் D2க்கும் சேர்த்து 2/3 கொடுத்துருவாங்க. அவங்க அதை ஆளுக்கு பாதியா பிரிச்சு எடுத்துப்பாங்க. இன்னொரு சினாரியோ பார்ப்போமா? டீன்னு ஒருத்தர் இருக்காரு, இறந்து போயிட்டாரு. அவருக்கு ஒரு ஆண் குழந்தை, இறந்து போன ஆண் குழந்தைக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. அது போக அவருக்கே ஒரு பெண் குழந்தை, அதாவது இறந்து போனவருக்கு ஒரு பொண்ணும் ஒரு ஆண் வழி பேத்தியும் இருக்கு. இப்ப ப்ராப்பர்ட்டி எப்படி பிரியும்? டாட்டரை பொறுத்த வரைக்கும் 1/2 எடுத்துட்டு போயிருவாங்க. இந்த D2ங்கிற பேத்தியை பொறுத்த வரைக்கும் 1/6 தான் அவங்களால எடுத்துட்டு போக முடியும். கிளியரா பாயிண்ட்? அடுத்த ஃபீமேல் ஷேரர் பாத்தீங்கன்னா யூட்டரைன் சிஸ்டம். இவங்களுக்கு எப்ப இன்ஹெரிட் பண்ண ரைட்ஸ் வருதுன்னா, யூட்ரைன் பிரதருக்கு பார்த்தா அதே செட் ஆஃப் ரூல்ஸ். குழந்தை இல்லைன்னா, இறந்து போனவருக்கு குழந்தை இல்ல, இறந்து போனவரோட பையன் அவருக்கும் குழந்தை இல்லை. ஸோ இறந்து போனவருக்கு ஆண் குழந்தை பெண் குழந்தை இல்லை, இறந்து போனவரோட பையனுக்கும் குழந்தை இல்லை அப்படிங்கிற பட்சத்துல, அண்ட் இறந்து போனவருக்கு அப்பாவும் இல்லை, ட்ரூ கிராண்ட் ஃபாதரும் இல்லை. இந்த எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனா இந்த யூட்ரைன் சிஸ்டரால 1/6 ஆஃப் த டிசீஸ்ட் பர்சன்ஸ் ப்ராப்பர்ட்டியை எடுத்துக்க முடியும். பட் 1 or more யூட்டரைன் சிஸ்டர் இருக்காங்கன்னா, இல்லாட்டி ஒரு யூட்டரைன் சிஸ்டர் ஒரு யூட்டரைன் பிரதர் இருக்காங்க அப்படின்னா 1/6 இன்ஹெரிட் பண்ண மாட்டாங்க. 1/3 மொத்தமா கலெக்டிவ் ப்ராப்பர்ட்டியை அவங்க கையில கொடுத்துருவாங்க. ஸோ எவ்வளவு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் அவங்களுக்கு நடுவுல இந்த 1/3 ப்ராப்பர்ட்டியை சமமா பிரிச்சு எடுத்துக்கணும். as far as யூட்டரைன் சிஸ்டர் இஸ் கன்சர்ன். அடுத்தது ஃபுல் சிஸ்டம். ஃபுல் சிஸ்டருக்கும் பாத்தீங்கன்னா கண்டிஷன் என்னன்னா, பழைய கண்டிஷன்ல எக்ஸ்ட்ராவா என்ன ஆடா இருக்குன்னா ஃபுல் பிரதர் இருக்கக்கூடாது. ஸோ இறந்து போனவருக்கு குழந்தை இருக்கக்கூடாது, ஆண் குழந்தைக்கும் குழந்தை இருக்கக்கூடாது, அப்பா இருக்கக்கூடாது, ட்ரூ கிராண்ட் ஃபாதர் இருக்கக்கூடாது, ஃபுல் பிரதரும் இருக்கக்கூடாது. அப்படிங்கிற பட்சத்துல இவங்க 1/2 ஆஃப் த ப்ராப்பர்ட்டியை இன்ஹெரிட் பண்ணுவாங்க. மோர் தென் ஒன் ஃபுல் சிஸ்டர் இருக்காங்கன்னா எல்லா சிஸ்டர்ஸுக்கும் சேர்த்து 2/3 ஆஃப் த ப்ராப்பர்ட்டியை கையில மொத்தமா கொடுத்துருவாங்க. அவங்களுக்குள்ள ஈக்குவலா பங்கு பிரிச்சுக்கணும். இந்த ஃபுல் பிரதர் ஒருவேளை இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள ரெசிடியூவரியா ட்ரீட் பண்ணுவாங்க. சோ கண்டிஷன் என்ன? இறந்து போனவருக்கு குழந்தை இருக்கக்கூடாது, இல்ல இறந்து போனவரோட ஆண் குழந்தை அவருக்கும் குழந்தை இருக்கக்கூடாது, அது போக ஃபாதர் இருக்கக்கூடாது, ட்ரூ கிராண்ட் ஃபாதர் இருக்கக்கூடாது. அப்படிங்கிற பட்சத்துல 1/2 ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. ஃபுல் பிரதர் இருக்காங்க அப்படின்னா ரெசிடியூவரியா அவங்க ஷேரை இன்ஹெரிட் பண்ணிக்கிறாங்க. சோ டாட்டர் இருந்தா சன் இருக்கும், சன் டாட்டர் எப்ப ரெசிடியூரியா ட்ரீட் பண்றோம்? சன் இருக்கும்போது. அதே மாதிரிதான் இங்க ஃபுல் சிஸ்டரை நம்ம எப்ப ரெசிடியூரியா ட்ரீட் பண்றோம்? ஃபுல் பிரதர் இருக்காங்கன்னா ட்ரீட் பண்றோம். இது போக இன்னொரு சினாரியோலயும் இவங்களை வந்து ரெசிடியூரியா ட்ரீட் பண்றாங்க. எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா, in the presence of a daughter, son's daughter, or a daughter plus son's daughter, however low soever, if there are no other nearer residuaries. nearer residuaries யாரு இல்லைங்கிற பட்சத்துல டாட்டரோ சன்ஸ் டாட்டரோ இருக்காங்க அப்படின்னா இவங்களையும் ரெசிடியூரியில ஒன்னா நம்ம கணக்குல எடுத்துக்கணும். ரெசிடியூரிஸ பார்க்கும்போது அதை நம்ம இன்னும் டீட்டெயில்டா பார்ப்போம். சிஸ்டருக்கு அடுத்து வர்றது கன்சாகுவைன் சிஸ்டம். கன்சாகுவைன் சிஸ்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா
அப்படி கண்டிஷன் ஒன்னொன்னா கூட்டிட்டு வருது பாருங்க. யூட்டரைன் பிரதர்ல இருந்து ஃபுல் சிஸ்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா கன்சாகுவன் சிஸ்டர்னு ஒரு ஒரு படியா ஏறி வந்தீங்கன்னா நீட்டா நினைவு வச்சுக்கலாம். சோ இறந்து போனவருக்கும் குழந்தை இல்ல, அவரோட ஆண் குழந்தைக்கும் குழந்தை இல்ல, ஃபாதர் இல்ல, ட்ரூ கிராண்ட் ஃபாதர் இல்ல, ஃபுல் பிரதர் இல்ல, ஃபுல் சிஸ்டர் இல்ல, கன்சாங்குவைன் பிரதரும் இல்ல. அப்படிங்கிற பட்சத்துல இவங்க 1/2 இன்ஹெரிட் பண்ணுவாங்க. பட் அதே இடத்துல ஒரு ஃபுல் சிஸ்டர் இருக்காங்கன்னு வைங்க. ஃபுல் சிஸ்டர் ஷேரரா வராங்க, ஏன்னா பிரதர் கிடையாது, ஃபுல் பிரதர் கிடையாது, ஃபுல் சிஸ்டர் மட்டும் இருக்காங்க. ஸோ ஃபுல் பிரதர் இல்ல, ஃபுல் சிஸ்டர் மட்டும் இருக்காங்க. ஃபுல் சிஸ்டர் மட்டும் இருந்தாங்கன்னா ஃபுல் சிஸ்டரை நம்ம ஷேரர்னு சொல்லுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, 1/2 ஆஃப் த ப்ராப்பர்ட்டி எடுப்பாங்க. அப்ப கன்சாகுவன்ட் சிஸ்டரையும் ஃபுல் சிஸ்டரையும் சேர்த்து கணக்குல எடுத்து இவங்க 2 பேருக்கு சேர்த்து 2/3 ஆஃப் த ப்ராப்பர்ட்டியை கையில கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்படி கொடுக்கும்போது ஃபுல் சிஸ்டர் வந்து 2/3 ஆஃப் த ப்ராப்பர்ட்டியை எடுத்து 2/3 ப்ராப்பர்ட்டில 1/2 எடுத்துட்டு போயிருவாங்க. கன்சாங்குவைன் சிஸ்டருக்கு 1/6 ஆஃப் த ப்ராப்பர்ட்டி தான் கையில கிடைக்கும். ஸோ நம்ம சிம்பிளா நினைவு வச்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு ஃபுல் சிஸ்டர் மட்டும் இருக்காங்க. ஸோ ஒருத்தருக்கு ஆண் குழந்தை, இறந்து போனவருக்கும் குழந்தை இல்ல, ஆண் குழந்தைக்கும் குழந்தை இல்ல, ஃபாதர் இல்ல, ட்ரூ கிராண்ட் ஃபாதர் இல்ல, ஃபுல் பிரதர் இல்ல, கன்சாங்குவைன் பிரதர் இல்ல. இந்த எந்த கண்டிஷன்ஸுமே சாட்டிஸ்ஃபை ஆகல. ஆனா ஒரே ஒரு ஃபுல் சிஸ்டர் மட்டும் இருக்காங்கன்னா இந்த கன்சாங்குவைன் சிஸ்டருக்கு 1/6 ஆஃப் த ப்ராப்பர்ட்டி கையில கிடைக்கும். அதே மாதிரி இறந்து போனவருக்கு ஆண் குழந்தை இல்ல, பெண் குழந்தை இல்ல, ஆண் குழந்தைக்கு குழந்தை இல்ல, ஃபாதர் இல்ல, ட்ரூ கிராண்ட் ஃபாதர் இல்ல, பிரதர் இல்ல, ஃபுல் சிஸ்டர் இல்ல, பட் கன்சாங்குவைன் பிரதர் மட்டும் இருக்காங்கன்னா இந்த கன்சாங்குவைன் சிஸ்டர் வந்து உடனே ரெசிடியூவரியா கவுண்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் தி ஜெனரல் லிஸ்ட். ஸோ யார் யாரெல்லாம் ஷேரர்ஸ்ன்னு அந்த 12 மெம்பர்ஸ் உள்ள ஜெனரல் லிஸ்ட் பார்த்தாச்சு. நம்ம அதை பார்க்கும்போது என்ன பார்த்தோம்னா, சில சர்க்கம்ஸ்டான்சஸ்ல கண்டிப்பா ப்ராப்பர்ட்டில ஷேர் உண்டு. சில சினாரியோஸ்ல பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கன்சாங்குவைன் சிஸ்டர் பாத்தீங்கன்னா பிரதர் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு கண்டிஷன் இருக்கு. ஸோ எக்ஸ்க்ளூட் ஆறாங்க. சில சமயங்கள்ல சில வாரிசுதாரர்கள் இருந்தா எக்ஸ்க்ளூட் ஆறாங்க. ஸோ ஒரு சில பேர் எக்ஸ்க்ளூட் ஆறது கிடையாது, ஒரு சில பேர் எக்ஸ்க்ளூட் ஆகுறாங்க. யார் யாரெல்லாம் ஆறுது இல்ல, யார் யாரெல்லாம் ஆகுறாங்கிறத அடுத்து நம்ம பாத்துருவோமா. ஸோ பிரைமரி இயர்ஸ் யார் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி இவங்களுக்கு எல்லாம் சொத்துல பங்கு உண்டு. சன் சன்னை நம்ம ஆக்சுவலி இந்த லிஸ்ட்ல பார்க்கல, ஆனா அவர் ரெசிடியூவரி. எல்லா ஷேரர்ஸுக்கும் சொத்தை பிரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் மிச்சம் என்ன இருக்கோ அது பையன் கைக்கு போகும். இஸ் அ ரெசிடியூவரி. டாட்டரை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னோம், அவங்க எய்தர் 1/2 இன்ஹெரிட் பண்ணுவாங்க இல்ல 2/3 இன்ஹெரிட் பண்ணுவாங்க ஷேரரா. பட் சன் இருந்தாக்க அவங்கள ரெசிடியூவரியா ட்ரீட் பண்ண போறோம். ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் எப்பவுமே ஷேரரா தான் இருப்பாரு, ரெசிடியூவரியா மாறவே மாட்டாரு. குழந்தை இருக்குங்கிற பட்சத்துல 1/4, இல்லைங்கிற பட்சத்துல 1/2. ஒய்ஃப் ஆர் மோர் தென் 1 ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை இருக்குங்கிற பட்சத்துல 1/8, இல்லைன்னா 1/4. அப்படியே டபுள் ஆறத பாக்கலாம் பாருங்க. ஹஸ்பண்டுக்கு 1/4ல இருந்து 1/2 ஆகுது, ஒய்ஃபுக்கு 1/8ல இருந்து 1/4 மாறுது. அடுத்தது ஃபாதர். அவரை பொறுத்த வரைக்கும் 1/6 ஆஃப் த ப்ராப்பர்ட்டி அவர் கைக்கு போகும் எப்ப குழந்தை இருந்தா. குழந்தை இல்லைங்கிற பட்சத்துல அவரை ரெசிடியூவரின்னு சொல்லிடும். தென் மதர் எப்பவுமே ஷேரரா தான் இருப்பாங்க. ஸோ மதரை பொறுத்த வரைக்கும், ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும், ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாரும் எப்பவுமே ஷேரர் தான். மதர் ஷேரரா இருக்கும்போது 1/6 ஆஃப் த ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட் பண்ணுவாங்க குழந்தைங்க. இல்லாட்டி அண்ணன் தங்கச்சி இருந்ததுன்னா, இறந்து போனவருக்கு அண்ணன் தங்கச்சி இருந்தாலும் குழந்தைங்க இருந்தாலும். அப்படி இல்லைங்கிற பட்சத்துல 1/3 இன்ஹெரிட் பண்ணுவாங்க. பட் இறந்து போனவருக்கு குழந்தைங்க கிடையாது, அண்ணன் தங்கச்சி கிடையாது, ஸ்பௌஸ் இருக்காங்க, ஃபாதர் இருக்காங்கன்னா மதருக்கு ஸ்பௌஸுக்கு கொடுக்க வேண்டிய ப்ராப்பர்ட்டி போக, ஸோ ஸ்பௌஸ் கைக்கு போக வேண்டிய ப்ராப்பர்ட்டி போக அவங்களுக்கு 1/3 ஆஃப் த ப்ராப்பர்ட்டி என்னவோ அதை வச்சு கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பௌஸோட ப்ராப்பர்ட்டியை கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் தான் அம்மாவுக்கு வருவாங்க. சப்ஸ்டிடியூட் ஃபார் பிரைமரி இயர்ஸ். ஸோ இந்த பிரைமரி இயர்ஸ் முன்னாடி இருக்கிற இந்த பிரைமரி இயர்ஸ்ல யாராவது இல்லைங்கிற பட்சத்துல சப்ஸ்டிடியூட் லிஸ்ட் கொண்டு வராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சன்ஸ் டாட்டருக்கு எப்ப வேலை வருது, குழந்தை இல்லைன்னா, பையன் இல்ல, பொண்ணு இல்ல, ஹையர் சன் இல்ல, ஹையர் சன்ஸ் டாட்டர் இல்ல, ஈக்குவல் சன் இல்ல, இதெல்லாம் இருந்துச்சுன்னா, இந்த சினாரியோலாம் இருந்ததுன்னா சன்ஸ் டாட்டர் ஒரு ஷேரரா கவுண்ட்ல வருவாங்க. இல்லாட்டி அவங்களுக்கு கவுண்ட்ல வர்றதுக்கு இடமே கிடையாது. ட்ரூ கிராண்ட் ஃபாதரை பொறுத்த வரைக்கும் ஃபாதர் இல்லைங்கிற பட்சத்துல அவர் அந்த பொசிஷனுக்கு வராரு. ட்ரூ கிராண்ட் மதரை பொறுத்த வரைக்கும் மதர் இல்லைங்கிற பட்சத்துலதான் அவங்க இந்த பொசிஷனுக்கு வரவே முடியும். அடுத்தது யூட்டரைன் பிரதர், யூட்டரைன் சிஸ்டரால எப்ப வர முடியும், இறந்து போனவருக்கு குழந்தை இல்ல, அப்பா இல்ல, ட்ரூ கிராண்ட் ஃபாதர் இல்லைன்னா தான் யூட்ரைன் பிரதர் யூட்ரைன் சிஸ்டருக்கு வேலையே வருது. ஃபுல் சிஸ்டரை பொறுத்த வரைக்கும் இறந்து போனவருக்கு குழந்தை இல்ல, ஆண் குழந்தைக்கும் குழந்தை இல்ல, ஃபாதர் இல்ல, ட்ரூ கிராண்ட் ஃபாதர் இல்லைங்கிற பட்சத்துல ஃபுல் சிஸ்டருக்கு வேலை. கன்சாங்குவைன் சிஸ்டருக்கும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சினாரியோ தான். இறந்து போனவருக்கு குழந்தை இல்ல, இறந்து போனவரோட ஆண் குழந்தை அவங்களுக்கு குழந்தை இல்ல,
ஃபாதர் இல்ல, ட்ரூ கிராண்ட் ஃபாதர் இல்ல, ஃபுல் பிரதர் இல்ல, ஃபுல் சிஸ்டர் இல்ல அப்படிங்கிற பொசிஷன்ல கன்சாங்குவைன் சிஸ்டருக்கு வேலை வருது. அப்படி இல்லைன்னா ஷி டஸ் நாட் ஹேவ் அ ரைட் டு இன்ஹெரிட். இதோட நம்ம சன்னி லால இருக்கக்கூடிய ஷேரர்ஸோட லிஸ்ட ஃபுல்லா பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஷேரர்ஸை இன்னும் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் போட்டு பார்க்கணும். அது போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாத்தீங்கன்னா வளவளன்னு கிட்டத்தட்ட 12 டிஃப்ரெண்ட் ரிலேஷன்ஸோட ஸ்பெசிபிக் ஷேரிங்க பத்தி நான் சொல்லியிருக்கேன். இதை தயவு செஞ்சு ஒரு நோட்ஸா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, உங்க மண்டையில ஏத்தி வச்சுக்கோங்க. அடுத்து மிஸ் பண்ணாம ப்ராப்ளம்ஸ் ஷேரர்ஸுக்காகன்னு ஸ்பெசிபிக்கா டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராப்ளம் செட்டை பாருங்க. நீங்க ப்ராப்ளம பார்த்துட்டு நீங்க ஆன்சர் போட்டுருங்க. அந்த ஆன்சரை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆன்சரும் நான் வீடியோல பண்ண எக்ஸ்பிளனேஷனும் டேலி ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் கிளியரா புரிஞ்சாச்சுன்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை புரியாத இடங்கள்ல பாஸ் பண்ணி திருப்ப போட்டு கேட்டு ஒழுங்கா ஒர்க் அவுட் பண்ணிட்டு தென் கம் ஃபார் த ப்ராப்ளம்ஸ். ஷேரர்ஸ்க்கு மட்டும் உள்ள ப்ராப்ளம்ஸ் அடுத்த வீடியோல பார்ப்போம். அண்டில் தென் குட் பை. தேங்க்யூ.